அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் மறுபடியுமாக புதிய மனுஷனில் புதிய சீடனில் காணப்பட வேண்டிய குணலட்சணங்களை பற்றி கொலோசியர் நிருபத்துக்கு தான் வருகிறேன். கொலோசியர் 3வது அதிகாரத்தில் நேற்றைய தினத்தில் முதல் 3 புதிய காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்தோம். முதலாவதாக 3வது அதிகாரம் 1, 2 வசனங்களிலே புதிய ஆசை, அது பரலோகத்துக்கு அடுத்த ஆசை. பரலோகம் இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற அந்த காரியம், அது புதிய ஆசை. மேலானவைகளை தேடுங்கள், கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உயிர்த்தெழுந்தது உண்டானால் அவர் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்க நாடுங்கள். மேலான சிந்தை, பரலோகத்துக்கு அடுத்த சிந்தை இந்த நாட்கள் அதிகமாக குறைபட்டு கொண்டு போகிறது. ஒரு சம்பவம் கதை ஞாபகத்தில் வருகிறது. ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட்டு, அவர் ஒரு திருச்சபையில் 3 நாள் கன்வென்ஷனுக்காக கூப்பிட்டுருந்தார்கள். அவர் போய் முதல் நாள் பிரசங்கம் பண்ணார், 2வது நாள் பிரசங்கம் பண்ணார், 3வது நாள் கடைசியில் அங்கே இருந்த ஒரு பெரிய பணக்காரன், அந்த சபையில் இருந்த ஒரு பெரிய பணக்காரர் அவர் 3வது நாள் மத்தியானம் தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாராம். நல்லா பிரசங்கம் பண்ணுறார், என்பதாக இருக்கார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டார். அவர் ஒரு பெரிய பங்களாவில் பல ஏக்கர் நிறைந்த ஒரு இடத்துல வீடு கட்டி பெரிய பங்களாவில் அவர் இருக்கார். நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு பிரசங்கியார் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்து, ஐயா, ஆண்டவர் என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு, உங்கள் பிரசங்கத்தினாலும் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த திசையில் உங்களுக்கு கண்ணு கட்டுற தூரம் எவ்வளோ தெரியுதா, அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த பக்கத்தில் இது ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்ணு கட்டு தூரம் எனக்கு கொடுத்துருக்காரு. 4 பக்கமும் காட்டிட்டார். அவர் என்ன நினைத்தார், பிரசங்க அவ்வளோ தூரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரா அப்படின்னு தட்டி கொடுப்பாருன்னு பார்த்தார். ஆனால் பிரசங்கர் என்ன கேட்டால் தெரியுமா, ஐயா, 4 திசைகள்லையும் கண்ணு கட்டாத தூரம் வர வச்சுருக்கீங்க, இந்த திசையில் என்ன வச்சுருக்கீங்க கேட்டேன். இந்த திசையில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? அவர் சொன்னாராம், ஐ ஹவ் நெவர் தாட் அபவுட் இட் எட், அதை பற்றி நான் யோசிக்கலை. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதுனால, ஆண்டவர் தந்திருக்கிறதுனால சிலமே அதிலேயே நம்ம வாழ்ந்துடும். இதெல்லாம் அனித்தியமானவைகள், இவைகள் கடந்து போகக்கூடியவைகள். இதை பற்றிய சிந்தனை இருக்கு. அந்த பணக்காரர் ரொம்ப அதிர்ந்து போனார். அதுக்கு பிறகு அதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தார். இது ஒரு நடந்த சம்பவம். அதனாலே நம்முடைய ஆசையெல்லாம் பரலோகத்தை பற்றி இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அனித்தியமானவைகள். நித்திய காலத்துக்கு நித்தியமாக ஆண்டவரோடு வாழுகிற காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். 2வது புதிய சிந்தை, புதிய விதமான ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மிடத்தில் இருக்கணும். அல்டிமேட் கோல், முடிவாக நமக்கு இருக்க வேண்டிய அந்த லட்சணம் யாரை போல இருக்கணும், இயேசுவை போல அவரிடத்தில் இருந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பவுலடியாரும் கிறிஸ்துவின் சிந்தையே எங்களிலே இருக்கிறது என்று சொன்னதை பார்த்தோம். 3வதாக ஒரு புதிய உறவு, இல்லையா, நியூ ரிலேஷன்ஷிப். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எல்லாம் சமம் என்கிறதை பற்றி நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு 4வதாக கொலோசியர் 3வது அதிகாரம் 12 - 15 வரை நாம் படிக்கும்போது அங்கே ஒரு புது வாழ்க்கை முறை, எ நியூ லைஃப் ஸ்டைல். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை முறையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. நியூ லைஃப் ஸ்டைல் என்று சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கை எப்படி இருக்கு, புதிய வாழ்க்கை முறை. 12ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். ஆகையால் கொலோசியர் 3:12 நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, இதை காலையில் அதை டச் பண்ணிட்டோம்ல, அந்த சாந்தம், அந்த நீடிய பொறுமையெல்லாம் நாளைக்கு பார்க்க போகிறோம். அதை பார்த்து சாந்தம், நீடிய பொறுமை தரித்து கொண்டு 13ஆம் வசனத்திலிருந்து தான் அந்த புதிய வாழ்க்கை முறை, நியூ லைஃப் ஸ்டைல். ஒருவரை ஒருவர் தாங்கி. இப்போ தாங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், பிடிச்சி கீழே
இந்த நண்டு கதை ஒரு பிரசங்க சொன்னார். அந்த கூடையில் நண்டு விற்கிற ஒருத்தன் கூடையில் நண்டு வச்சுட்டு தெருவில் போய் விற்கிறவர் கொஞ்சம் டயர்டாயிட்டுன்னு கூடை மரத்தடியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவன் வந்து படுத்து கொஞ்சம் ஓய்வு எடுக்க ஆரம்பித்தார். அப்போ அந்த வழியே வந்தவர் இவனை ஓய்வெடுத்து தூங்கிட்டு இருக்க தட்டி எழுப்பியப்பா, இந்த நண்டு மேலே ஏறி போகுதுப்பா, கூடையில் மேலே ஏறுது, அது வெளியே ஓடிட போகுதுயா, நீ தூங்கிட்டு இருக்கியான்னு கேட்டான். அந்த ஆள் நண்டு விற்கிற என்ன சொன்னான் தெரியுமா, அது ஒரு நண்டு மேலே ஏறினா அடுத்த நண்டு அதை கீழே பிடிச்சி இழுத்துரும், அதனால் வெளியே போகாது. இந்த மாதிரி நண்டு இருக்கிற குணம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒருவரை ஒரு தாங்கி ஆதரிக்கிற ஒரு குணம். ஒருவர் தாங்கி, அப்புறம் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னித்தல். ஒன்று, ஒருவரையொருவர் ஆதரிக்கிறது, தாங்கிறது, ஏந்துறது, சுமக்கிறது, உதவி செய்கிறது. ரெண்டாவது, ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், இன்றைக்கி அப்படித்தான், ஒரு ஆளுக்கு ஒரு குறைபாடுனாக்கா அது 10 மடங்கு கூட்டி குறைச்சி அப்படியே கூட்டி மற்றவங்கள்ட்ட அப்படி காசிப் பண்ணுவோம் இல்லையா? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இந்த புதிய வாழ்க்கை முறையில். அப்புறம் என்ன சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதெல்லாம் ஒருத்தருக்கு அந்த புதிய வாழ்க்கை முறையில் நம்மிடத்தில் இருக்கிறவர்களோடு கூட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக பவுலடியார் இங்கே எழுதுகிறார். ஒருவருக்கும் மன்னியுங்கள். அப்புறம் எல்லாவற்றின் மேலும் ஆன் டாப் ஆஃப் எவ்ரிதிங் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியுள்ளவர்களாய். நிறைய காரியம் இருக்குது. ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு, கிறிஸ்துவின் சீடனாக மாறிய பிறகு, குறிப்பாக 4-5 காரியங்களிலே சொல்லப்படுது. ஒன்று, முதலாவது ஒருவரை ஒருவர் தாங்குதல். ஒருவரை ஒருவர் தாங்குதல். கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவாங்க. ஒருவர் பாரத்தை, அதான் நேற்று நம்ம சொன்ன அப்போஸ்தலர் 4 இருக்கிறபடி அந்த 8000 விசுவாசிகள்லாம் ஒருமித்து கூடி ஒரே மனதோடு ஜெபம் பண்ணும்போது பூமி அசைந்தது. அப்புறம் எல்லாருக்கும் எல்லா காரியமும் பொதுவாக இருந்தது. அதுதான் தாங்கிறது. நான் பெருமைக்காக சொல்கிறேன், தயவுசெய்து நினைத்து கொள்ளாதிருங்கள். எங்கள் ஈசை சபையில் எங்கள் பேராயர் இஸ்ராசர்கள் நோயார்கள் போதவர்களுக்கெல்லாம் ரொம்ப சம்பளம் கம்மி என்று சொல்லி ஒரு நல்ல திட்டம் இன்றைக்கும் அது நடக்கிறது, பல ஆண்டுகளாக இருக்குது. அது என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புது வருஷ ஆராதனை முடிந்த பிறகு சபை மக்கள் எல்லாரும் பாஸ்டருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அதுக்கு ஒரு கவர் கொடுத்துருவாங்க. அதுக்கு முந்தி செக்ரட்டரி வச்சு அனௌன்ஸ் பண்ணி கவர் கொடுத்துருவாங்க. அதை அன்றைக்கி கொண்டு வந்து கொடுப்பார்கள். சில சபையில் அதை எண்ணி பார்த்து கொடுப்பாங்க, சில இதில் கவர் அப்படியே கொடுத்துருவாங்க, பாஸ்டர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து என்னை தவறாக நினைத்து கொள்ளாதிருங்கள். நான் அந்த வேலை செய்கிற சபையில் கவரெல்லாம் கொடுக்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் அது திரும்ப என் கையில் வரும்போது ஒரு கவரும் நான் எடுக்க மாட்டேன், சபையில் கொடுத்துட்டு வந்துடுவேன். நீங்களே சபைக்கு வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்துருவேன். ஏன் தெரியுமா? அந்த சபையில் நான் ஊழியம் செய்த சபையில் இருக்கிற சபை மக்களுடைய நிலைமை எனக்கு தெரியும். இன்றைக்கி சாப்பாடு இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களும் கொண்டு காணிக்கையை கொடுக்குறாங்க. அதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது? ஆனால் அந்த ப்ராக்டிஸை நான் டிஸ்கண்டினியூ பண்ணலை. ஏன்னாக்கா எனக்கு 5 வருஷத்துக்கு பிறகு என்ன மாற்றிடுவாங்க, இன்னொருத்தர் கொண்டு போடுவாங்க. அடப்பாவி சுந்தர் சிங் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டார், நமக்கு வர வேண்டியதெல்லாம் வராமல். அது கண்டினியூ ஆகுது, இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகளிலும் ஒரு ஆண்டில் கூட அவர்கள் கொடுத்ததை நான் வாங்கி கொண்டு வருவதில்லை. ஏன்னா சபை மக்களுடைய நிலைமை, சிலர் வசதி உள்ளவர் இருக்கிறார்கள், சிலர் நம்மளோட வசதி குறைவானவர்களாக இருக்கிறார். அந்த எண்ணம் எப்போதும் எனக்கு உண்டு. வீடுகளை சந்திக்கும் போது இருந்தாலும் சரி தான், அப்படி தான். அதனால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து சகலமும் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது என்று சொல்லும்போது எல்லாம் ஈக்குவலாக அவர்களுக்கு பொருளாதார ரீதி வரக்கூடுவதற்கு கூட நாம் தாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.
அந்த எல்லாரும் பொதுவாக வைத்ததுனால அவருடைய கிருபை எல்லாருமே இருந்தது. பூரணமாய் அவர் மேலே கிருபை இருந்தது. பரிபூரண கிருபை சபை மக்கள் மத்தியில் இருந்தது. அதனால வாழ்வாதாரம், பொருளாதாரம், அப்புறம் அந்த நிலை, அந்தஸ்து, வேலை கம்மி, படிக்காதவர், படித்தவர், இந்த ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் இல்லாத அளவுக்கு நாம் ஒருவரை ஒரு விசாரிக்கிறவர்களாக, தாங்குகிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக சீஷர்கள் இருக்கும்படியாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் நினைக்கிறோம், ஒருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருக்கானவைகளை நோக்கணும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அது முதல்ல ஒருவரை ஒருவர் தாங்குதல். 2வது ஒருவரை ஒருவர் மன்னித்தல்னு போட்டிருக்கு. மன்னித்தல். சபையில் ஒருத்தர்கிட்ட மனசாபம் இருந்தால் கோயிலுக்கு வரதே சிலர் நிறுத்திடுவாங்க. ஒருத்தர்கிட்ட சபையில் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருந்தால் கோயிலுக்கு வரதே நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் நாம சென்று மன்னிப்பு கேட்டு சமராசாகி ஒப்புரவாகி வாழ வேண்டிய ஒரு புது வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 24வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, 32வது வசனம் நினைக்கிறேன், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். நீங்கள் ஆண்டவர் நம்ம மன்னிக்காமல் இருந்தால் எப்படி வந்திருப்போமா? அதை அடையாளம் காட்டுறாரு. எப்படி கிறிஸ்து உங்களை மன்னிச்சாரோ அதுபோல் நீங்கள் மன்னிங்க. இன்னும் அடுத்த பகுதியில் இன்னொரு சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ, அப்படி நீங்கள் மன்னிக்காதிருந்தால் கடவுளும் உங்கள் தப்பிதங்களை, பயமா இல்லை? பயமா இல்லை? கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணுமா? அப்படி மன்னிக்காமல் இருந்தால் நமக்கு மன்னிப்பு கிடையாது. கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? பழைய ஏற்பாட்டிலலாம் ரொம்ப அழகாக கடவுள் மனுஷனை மன்னிக்கிறது பற்றி ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுது? அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் நமக்கு முதுகுக்கு பின்னாக, முதுகுக்கு பின்னாடி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. மேகம் போல, கார் மேகத்தை போல உங்களை அகற்றி விட்டேன்னு சொல்ல. மேகம் போயிட்ட பிறகு பார்க்க முடியுமா? அப்புறம் என்ன சொல்ல, கடலின் ஆழத்தில் போட்டுட்டு அங்கே போய் யார் போய் எடுத்துகிட்டு வர்றது? பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிற விதங்களுக்கு இதெல்லாம் உருவகமாக ஆண்டவர் சொல்கிறாரு. முதுகு பின்னாக போட்டப்பா, அப்புறம் நான் இனிமேல் அதை நினையாமலும் இருப்பேன்றாரு. ஆண்டவருக்கே மறதி, அது மறக்கிறாரு அவர். அப்போ பாவம் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போலன்னா இந்த விதமாக இந்த உருவகங்களை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டியது இருக்குது. எல்லாம் பின்னால் போட்டாச்சு, கடலின் ஆழத்தில் போட்டாச்சு. என்ன தப்பு தான் பண்ணியிருந்தாலும், என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, அளவுகோல் எங்கே இருக்கு? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நான் மன்னிக்கணும். ரொம்ப அருமையாக வேதவசனம் அந்த மன்னிப்பை பற்றி ரொம்ப அருமையாக கடவுள் அதை சொல்கிறார். மன்னிக்கிறார். கடவுள்கிட்ட போகும்போது அவர் மன்னிக்கிறார் இல்லைங்களா? அவர் செய்ய நினைத்ததை கூட செய்யாமல் மனம் மாறிடுறாரா இல்லையா? யோனா நினிவே பட்டணத்தில் போய் 40 நாள் பிரசங்கம் பண்ண அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு விளக்கமாக தெரியும். ஆனால் அவர் திரும்ப மீன் வயிற்றுலேருந்து வெளியே, அந்த மீன் கூட கரெக்டாக டைரெக்ஷன் பார்த்து திரும்ப அந்த நினிவே பட்டணத்தில் கொண்டு கக்குது. வேற எங்கேயா போயிருக்கலாம்ல? அங்கே போய் 40 நாளில் அழிக்க போகிறார் ஆண்டவர், எல்லாம் மறந்துடுமுங்கன்னு யோனா சொல்லிட்டாரு. எல்லா ராஜாவிலிருந்து எல்லா ஜனங்களும், அப்புறம் மிருகங்களும் கூட உபவாசம் பண்ணிடுச்சு இல்லைங்களா? அப்போ பைபிள் என்ன சொல்லுதாங்க? எல்லாத்தையும் அவர் திட்டம் பண்ணியிருந்து நினைவே அழிக்கத்தான் சொன்ன. யோனாவுடைய பிரசங்கம் அழிவு தான். ஆனால் அழிச்சாரா? அவர் என்ன சொல்கிறாரு? அவன் வருத்தப்படுறான், இந்த மாதிரி ராமனுக்கு செடி பாட்டு போச்சு, என்னப்பா வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத எவ்வளோ பேர் இருக்காங்களே, அவங்கள நான் அவங்க மேலே இறக்கப்படாமல் இருப்பேனோ, பரிதவியாமல் இருப்பேனோ. அந்த கடவுள் மன்னிக்கிற அவர் திட்டத்தை கூட மாற்றுறாரு. அதே மாதிரி தான் யாத்திராமத்தை 32, 34 அதிகாரங்களில் படிக்கும்போது இஸ்ரவேலை அழிக்க போகிறேன்றாரு. அவன் மோசையை போய் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான். அவர் மனம் மாறிட்டாருன்னு போட்டிருக்கு. ஆண்டவரே சுமாராதவர் எல்லாம் அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த
பாவ மன்னிப்புங்கிறது நாம் எந்த பாவியானாலும் சரி, எந்த பாவி ஆயினும் அப்படிலாம் பாட்டு படிக்கிறோம்ல, அவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவி இல்லை. அவரால் சமீபத்தில் தான் ஒரு இதில் படித்தேன், அவரால் அவருடைய அன்பு கடந்து போகக்கூடாத அளவுக்கு ஒரு பள்ளமும் இல்லைன்னு ஒரு பக்தன் சொல்கிறான். அது எவ்வளவு அடிபாதாளத்தில் கிடந்தாலும் அவருடைய அன்பு அங்கே போகும், அது போயிடும், அது மன்னிச்சிடும். அதனால இந்த மன்னிப்பின் சிந்தை என்னைக்கு இயேசுநாதரை சொந்த ரட்சகரமாக ஏற்றுக்கொண்டோமோ அன்னையிலிருந்து நமக்கு வரும். அளவுகோல் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல அவர் மன்னித்திருக்க நாம் மன்னிக்காமல் இருந்தால் நம்முடைய பாவத்தை அவரே திரும்ப நம்ம கூட்டி சேர்த்துக்கிறோம். மன்னிக்கலைன்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படலைன்னு அர்த்தம். அதான் இயேசுனா அருமையான ஓமை சொன்னார் இல்லைங்களா? ஓமை என்ன சொல்கிறாரு? மத்தேயுல இருக்குது. ஒரு எஜமானிடத்தில் ஒருத்தன் ரொம்ப பெரிய தொகை கடன் வாங்கிட்டான்ல, பெரிய தொகை கடன் வாங்கிட்டான். ஐயா எனக்கு கொடுத்து தீர்க்க முடியாது ஐயா, எனக்கு இறங்குங்கன்னு கேட்குறான். அவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த பெரிய கடன் தொகையை மன்னிச்சிட்டார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் இயேசுனா? இந்த மன்னிக்கப்பட்டவன் அவங்ககிட்ட கொஞ்சம் ரூபா வாங்கியிருந்தவனை பிடிச்சி தொண்டை நெரிச்சு இப்போ கொடுக்குறியா இல்லையான்னு பண்ணானான். அந்த செய்தி எஜமானுக்கு, மன்னித்த எஜமானுக்கு போகுது. அவர் என்ன செஞ்சார்? இவன் திரும்ப கூட்டி உபாதிக்கிறவனுடைய கையில், என்ன அழகாக சொல்கிறார், எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். அதுபோல் நம்முடைய பெரிய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டார். சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்கிறான்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு யார் அளந்தது? எத்தனை மைல், எத்தனை, யாருக்கு தெரியும்? இப்போ இது கிழக்குன்னு வச்சுருங்க, இது மேற்கு. நான் இங்கே போயிட்டாக்கா இது திரும்ப கிழக்காயிருதுல்ல, மேற்கு கிழக்காயிருதா இல்லையா? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? கிழக்கு மேற்கு எங்கே இருக்குது, எங்கே அளக்கிறது? அவ்வளோ தூரமாய் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் அவங்க மன்னித்திருக்க, நாம் எவ்வளவு மற்றவர்களுக்கு மன்னிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு புது விசுவாசி ஆரம்ப நாளிலேயே அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருடைய குற்றங்களை பெரிதுபடுத்தி காசிப் பண்ணி அதுக்கு கண் மூக்கெல்லாம் வச்சு இல்லை சொல்கிறது தான் இன்றைக்கி அநேகருடைய பழக்கமாக இருக்குது. கிறிஸ்து மன்னிப்பது போல, மன்னித்திருக்கிறது போல நாம் மன்னிக்க வேண்டும். அதை விட பெரிய ஊமை நாம் எதிர்பார்க்க முடியும். மூணாவது, தேவ சமாதானம். கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிறவருக்கு ஆண்டவர் தருகிற சமாதானம் என்று ஒன்று இருக்குது. நம்முடைய வீட்டுக்குள்ளே அலங்கத்துக்குள்ளே சுகமும், அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கும்? சமாதானமும் சுகமும் இருக்கும். கிறிஸ்துங்க உள்ளே வந்துட்டா அந்த கொந்தளிப்பெல்லாம் நின்றுடும். அங்கே தேவ சமாதானம் அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். அதன் மூலம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் 1962 வருஷத்தில். என்ன சொல்லுது? அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு நல்லா இருந்தேன், நல்ல சம்பளம் வாங்கிட்டு செழிப்பாக இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு சூன்யம். கோயிலுக்கெல்லாம் போவேன், அங்கே அந்த 10 பேர் வரக்கூடியது அந்த பாஸ்டர் எனக்கு பைபிள் ரீடிங்கெல்லாம் எனக்கு தருவார். நான் தான் பைபிள்லாம் வாசிப்பேன். ஆனால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம் எனக்கு அப்போ இல்லை. அதனால் என்னடா 2 வருஷம் ஆச்சு, நல்லா சம்பாதிக்கிறோம், உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையே என்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸு 3 பேரும் சினிமா பார்க்க போயிட்டாங்க. மேட்னி ஷோன்னு சொல்லுவாங்களோ அதுக்கு போயிட்டாங்க. நான் ரூமில் உட்காந்துருக்கேன். உட்காந்து கவலையோடு இருக்கிறேன். போன தடவை ஒரு வேளை சொன்னாலும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வருது. சின்ன ரூம் தான், ஒரு 8x 8 தான் இருக்கும். அதில் ஒரு கார்னரில் டேபிள் ஒன்று கிடக்குது, அதில் ட்ராயரில் நிறைய லெட்ரு கிடக்குது. ஒன்று எடுத்து படித்தா எங்கள் அம்மா 3 மாதத்துக்கு முந்தையே ஏதோ எழுதின கடிதம். எங்கள் அம்மா பிரசங்கம் தான் எப்போதும் பண்ணுவாங்க. சுந்தர் எப்படி இருக்குன்னு கூட கேட்க மாட்டாங்க, முதல்ல வாசனம் தான் இருக்கும். அதில் பிலிப்பியர் 4:6 எழுதியிருக்காங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அவளை படித்தோன்னு நின்றுட்டேன், அவ்வளோதான். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.
ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் கவலைப்படாமல். அதனால் எல்லாவற்றையும் தேவ சமாதானம் எப்போ வருமா? பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. ஒரு புது விசுவாசி கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை ஆரம்பத்தில் அவன் கற்றுக் கொடுக்கணும். நீ எல்லாத்தையும் அங்கே சொல்லுப்பா. இன்றைக்கி ஐயா கூட நான் நேத்தடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அவங்க சொல்கிற போதெல்லாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல், சமாதானத்தோடு கூட நிம்மதியோடு கூட வாழும்படியான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற புது வாழ்க்கை. ஒரு புதிய சமாதானம், ஒரு தேவ சமாதானம், எல்லா புத்துக்கும் மேலான தேவ சமாதானம். அது இஸ் இன்காம்ப்ரிஹென்சிபிள். நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத. எரேமியா 33:3 நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்கிறாரு. நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியாது. நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் யூ cannot count them, you cannot fathom it. அந்த மாதிரி பெரிய சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகினால கிறிஸ்துவராக வந்த உடனே ஏராளமான சோதனை வரும் தெரியுங்களா? பலரும் பலதை சொல்லுவாங்க, பலரும் கிண்டல் பண்ணுவாங்க. இவர் பெரிய பெரிய இதாகிட்டார், பைபிளை தூக்கிட்டு போகிறாருன்னுவாங்க. அதனால் கொஞ்சம் கலக்கம் வரும் இல்லை? பைபிள் படித்தா அதையும் குறை சொல்லுவாங்க. பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், நமக்கு கவலை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையில் நேரிடணும். அவைகள் எல்லாவற்றையும் எந்தத்தோட ஸ்தோத்திரத்தோடு கூட, துன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு கூட தான் ஜெபம் பண்ணணும். பவுலும் சீலாவும் அடிபட்டு உதப்பட்டு இல்லை, உடம்பெல்லாம் காயம், கால் தொழுமரத்தில் மாட்டியிருக்கு போட்டிருக்கு, அங்கே அசைக்க முடியாது. நடுராத்திரியில் என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம் பண்ணாங்க. சிறைச்சாலையில் திறக்குது. எல்லாருடைய கட்டுகளும் அவனுக்கு போட்டிருக்கு. அவர் கட்டு மட்டும் இல்லை, நாம் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணால் மற்றவங்களுக்கு விடுதலை கிடைக்குதுங்க. அவர் அல்லையா சொல்லுங்க. எல்லாருடைய கட்டுகளும் அவனுக்கு போட்டிருக்கு சிறைச்சாலையில். அதனால ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நல்லா உணரணும். நம்ம தப்பிக்க முடியாத அது ஒரு முட்டு சந்துக்குள்ளே, டெட் எண்டுக்குள்ளே வர்ற அனுபவமே இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில். அது முன்னேறி சென்று கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தேவ சமாதானம், பெரிய தேவ சமாதானம் சீஷர்களுக்கு, புது சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். 4வதாக அந்த வசனம் என்ன சொல்லுது? நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி அறிதல், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் இல்லையா? ஸ்தோத்திரத்தோடு கூட 103ஆம் சங்கீதம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி இல்லை, கர்த்தரை துதிக்கும் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திரத்தோடு கூட இருக்கணும், நன்றி சொல்கிறவர்களாய் இருக்கணும். அமெரிக்காவில் சில வீடுகளில் நான் தங்கியிருக்கேன். அங்கே காலையில் மனைவி ஹஸ்பண்டுக்கு டீ கொடுத்தா, டீயோ காஃபியோ கொடுத்தா அவர் தேங்க்ஸ் ஹனின்றாரு. நமக்கு சாதாரணமாக கடமை செய்கிறாங்க, மனைவி கடமை செய்கிறாங்க. நம்ம கல்ச்சர் அப்படி. அங்கே இருக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் தேங்க்யூ சொல்கிறாங்க. நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கு சரியான உதாரணம் ஒன்று பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 17ஆவது அதிகாரத்தில் அவர் இயேசுவான ஒரு கிராமத்துக்கு போகிறாராம். போகிற வழியில், அந்த வழியில் 10 குஷ்டரோகிகள் இருக்காங்கல்ல, கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். குஷ்டரோகிகள் அந்த காலத்தில் ஊருக்குள்ளே வரக்கூடாது. சாப்பாடு கொடுக்கணுன்னா கூட இவங்க சத்தம் போட்டுட்டு போகணும், அவங்க தூரம் போயிடணும், அப்புறம் சாப்பாடை வச்சுட்டு வந்துடணும். பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி 10 குஷ்டரோகிகள் தனித்தனியாக கிடக்கும்போது இயேசு அந்த வழியாக போகிறாரு. ஐயரே எங்களுக்கு இறங்குன்னு 10 பேரும் சேர்ந்து மொத்தமாக சத்தம் போட்டானுங்க, கூப்பிட்டானுங்க. ஆண்டவர் இறங்கி, நீங்கள் உங்களை போய் எங்கே காண்பீங்க? ஆசாரியர்களுக்கு காண்பீங்கன்னு சொன்னால் 10 பேரும் போயிட்டாங்க. போகிற வழியிலே சுகமாயிட்டுன்னு நினைக்கிறேன், சரிதானே? ஆனால் அதில் எத்தனை பேர் திரும்பி நன்றி சொல்ல வந்தாங்க? ஆண்டவர்
இந்த நன்றி சொல்கிறத கணக்கு பார்க்குறாருங்கிறது எனக்கு கணக்கு எப்படி பார்க்குறாரு? எப்படி போட்டிருக்கு? அதில் எப்படி போட்டிருக்கு? 16ஆம் வசனத்தில் பாருங்கள், லூக்கா 17:16. அவருடைய பாதத்தருகே முகங்கொப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் அந்த ஒருவன். அவன் சமாரியனா, நம்புற மட்டும் இல்லை, இவன் சமாரியனா யூதனாங்கிறது கூட பார்க்குறாரு. அதான் ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்கிறாரு. 10 பேர் கூப்பிட்டான், சுகமாச்சு போங்கப்பா அப்படி. அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா கணக்கு பண்ணியிருக்காரா, எண்ணியிருக்கார? 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 பேர் வந்து நன்றி சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு இல்லை? அதானே அர்த்தம். எப்போ 9 பேர் எங்கள் யூத ஜனத்தில் உள்ளவனும் இருந்தானே, எங்கப்பா போனான்? நீ ஒருத்தன் தானே வந்திருக்க. அதாவது கடவுள் நன்றி எதிர்பார்க்கிறேன். நன்றி சொல்லுவதை கடவுள் எதிர்பார்க்கிறேன். நாம் எப்படியா மற்றவங்களுக்கு நன்றி சொல்ல எதிர்பார்க்குறோமா இல்லையா? இல்லை, ஏதாவது ஒன்று கொடுத்தா தேங்க்ஸ் சொல்ல பாரு, அவனுக்கு பிடிக்கலையோ இல்லையோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் அவன் யார், எத்தனை பேர் வந்தான், இப்போ எத்தனை பேர் திரும்பி வந்திருக்கான்லாம் கணக்கு போடுறார். மற்ற இந்த அந்நியனை தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு நன்றி சொல்கிறதுல தேவனை அதில் என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி நீ போப்பா அவனுக்கு. அப்போ நன்றி சொல்லாதவர்களை குறித்து அவர் வருத்தப்படுறார், கவலைப்படுறார். அப்போது ஆண்டவருக்கும் நன்றி உடையவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்கும் நன்றி உள்ளவராக இருக்கணும். நான் என் மனைவி திறந்தோறும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே எங்களை இம்மட்டும் அந்த தாவீது சொன்னால் பார்த்தீங்களா, ஆண்டவரே எங்களை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம். எங்கள் வீடு ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி சே தட் இன் அவர் ப்ரேயர்ஸ். எம்மாத்திரம். ஆண்டவரே என்கிட்ட படித்தவங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்களையா, என்னை விட வல்லமையாய் நீர் பயன்படுத்தின அநேக ஊழியக்காரர்கள் தாசர்கள் போயிட்டார்களையா, என்னை எதுக்கு இன்னும் வைத்திருக்கு? அதுக்காக இணைகிற ஜீவனுக்காக. யோபு சொல்கிறான், நீ ஜீவனை தந்தது மட்டுமல்ல தயவையும் பாராட்டியிருக்கிறேன். ஃபேவர், காட்ஸ் ஃபேவர். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு யார் தொலைபேசியில் பேசுகிறான் கேட்டாலும் சரி, நேரில் கேட்டாலும் சரி, நான் சொல்கிறது ஐயா எப்படி இருக்கீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையினால். இட்ஸ் எ டெய்லி கிரேஸ். அன்னன்னைக்கு கிடைக்கிற கிருபையில் நான் இருக்கையா அர்த்தம் சொல்லுவேன். இன்றைக்கி நாம் ஜீவனோடு இருப்பது அது நம்முடைய சாமர்த்தியம் இல்லை, நம்முடைய காரியம் இல்லை. எத்தனையோ விபத்துக்கள் நாசமோசங்களிலிருந்து அற்புதமாக ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். நம்முடைய பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர் என்ன செய்கிறாராம்? தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் தங்கள் கைகளிலே உன்னை ஏந்தி கொண்டு போ. இஸ் ஸோ மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ். எவ்ரி மூமெண்ட் ஆஃப் அவர்ஸ், நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பு மூமெண்ட்டும் அவர் பார்த்துட்டே இருக்கார். என் பிள்ளை உதவி செய்கிறார். அதனால் இன்றைக்கி நாம் இருக்கிறதுக்கே நாம் நன்றி சொல்லணும். நமக்கு தருகிற ஆண்டு கொடுக்குற சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? நன்றி செய்யணும், நன்றி சொல்லணும். ஜெபம் பண்ணாமல் சாப்பிட பேர் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல? சாப்பிடுங்க. நீங்கள் நம்ம கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி தான் சாப்பிடுவீங்க எனக்கு. ஆனால் வந்தோடனே கை போட்டு போட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆவது அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அது அங்கே வருது அந்த அதிகாரத்தில், 5ஆவது அதிகாரத்தில். நாம் எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதை ஆண்டவரே எதிர்பார்க்கிறார். இன்னும் இந்த நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லும்போது லூக்கா சுவிசேஷம் 6ஆவது அதிகாரத்தில், அது ரொம்ப பிந்தின பகுதியில் ஆண்டவர் நிறைய சொல்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சவனுக்கே நீ உதவி செய்தால் என்னப்பா உனக்கு லாபம்? உனக்கு உதவி செய்ய முடியாதவனுக்கே நீ நன்றி செய்யணும், நான் உதவி செய்யணும் அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு? 35ஆவது வருஷத்தில், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல்
கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கும் நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அதுதான் என்னை ரொம்ப தொடுது. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒருவர் இல்லையா? சொல்லுங்க. நன்றி அறிவில்லாமல் இருக்கிறவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யக்கூடியவர் உங்களை என்னை ரட்சித்திருக்கிற ஒரு ஆண்டவர். அப்போ நாங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் காணப்படும். நம்ம துரோகி தானே? துரோகியே இல்லையா? துரோகி தானே. எல்லாம் எத்தனையோ விதங்களில் தவறுகளெல்லாம் செய்யும். சென்னை பட்டணத்தில் வேலைக்கு வந்தோம், 4 பேச்சுலர்ஸு வீடு வாடகை கேட்குறோம், பேச்சுலர்ஸுக்கு வீடு தரமாட்டேன்றாங்க. நான் 2 பொய் சொன்னேன். அதாவது கிறிஸ்தவங்களுக்கும் அதுவும் வேலை செய்யும். நான் கிறிஸ்தவம் இல்லைன்னு சொன்னேன். நம்பர் 1. பைபிள் வச்சு தான் போகிறோம், கிறிஸ்தவம் இல்லை. 2வது சொன்னது, ஒருத்தருக்கு வெள்ள முடி, வயசு கம்மி தான், இவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, அதனால் வீடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லி வீடு வாடகை எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம். அதன் பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு எங்கள் நடகடையெல்லாம் பார்த்துட்டு, அதாவது ஒரு நாள் ஈஸ்டர் பண்டிகை விடிய காலம் போயிட்டோம் கோயில். அது ஒரே கதவு தான், ஒரே வாசல். இங்கே 4 வீடு வரிசையாக இருக்கும். அதை போயிட்டோம், வெளியே பூட்டிகிட்டு போனால் அப்புறம் அங்கே வெளியே கொண்டு போட்டுட்டா உள்ளே இருக்கிறவங்க வெளியே வர முடியாது, வீட்டுக்காரன் வர முடியாதுல்ல. ஆனால் கதவு திறந்தே இருந்தது. காலையில் முழித்து பார்த்துருக்காங்க, வீடு திறந்து கிடக்குது. நாங்கள் எங்கள் ரூமில் வந்து பார்த்தா நாங்கள் 4 பேரையும் காணோம். நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு திரும்பி வரோம். என்னங்க இந்த மாதிரி வீடை திறந்து போட்டீங்க? நீங்கள் கிறிஸ்தவங்க தானே? நீங்கள் கிறிஸ்தவம் இல்லை, நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, இப்போ கோயிலுக்கு தானே போயிட்டு வரீங்க. ஆனால் இந்த 2 வருஷத்துலேயும் உங்கள் நடவடிக்கைகளை நாங்கள் கூர்ந்து கவனித்தோம், அதனால் நீங்கள் இருங்க வீட்டில். என்ன அதான் அந்த பொய் சொன்னதை நான் அது நான் கிறிஸ்தவம் இல்லைன்னு சொன்னதை என்னால் தாங்க முடியல. அதுக்கு பிறகு நான் ஆண்டவரிடத்தில் அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு, பேதுரு மறுதலித்த பேதுரு மன்னிச்சது போல் இந்த பாயை மன்னித்து அவருடைய ஊழியத்துக்கு அழைத்தார். என்ன எவ்வளோ பெரிய ஞானிகள், கல்விமான்கள், திறமைசாலிகள் எல்லாம் இருக்காங்க. இந்த பேதையை அழைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். அதனாலே அன்பர்களே, நாம் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். அதனாலே நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். அவர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறதுனால நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அதனால் அந்த பகுதியில் என்ன பார்க்குறோம்? உருக்கம், இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், மன்னித்தல், அன்பு கூறுதல், தேவ சமாதானம், நன்றி அறிதலாக இருக்கிறது. அதெல்லாம் அவ்வளோ அந்தராத்திர வசனத்தில் அதெல்லாம் வருகிறது. அப்போ 3வது ஒரு புது லைஃப் ஸ்டைல், புது வாழ்க்கை முறை, புது வாழ்க்கை முறை. 4வது, 4வது, 5வது ஒரு புது அணுகுமுறை, எ நியூ அப்ரோச். புது சீஷருடைய வாழ்க்கையில் ஒரு புது அப்ரோச். அதுவரை எல்லா உலகத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாம் செஞ்சவரா அது அப்படி இருந்திருப்போம். இப்போ என்ன சொல்கிறார்? இதே கொலோசியர் 3வது அதிகாரம் 16 - 17 வரை படிக்கும்போது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே செய்து, என்ன செய்தாலும் சரி அதெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து, அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இதுதான் புது அணுகுமுறை என்று அதை நான் நினைக்கிறேன். வாழ்க்கையிலே புது அணுகுமுறை என்ன செய்வது? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே ஞானத்தோடும் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறதுக்கு புது விசுவாசிகளுக்கு ரொம்ப கற்றுக் கொடுக்கணும் என்பதில், ஆண்டவருடைய வசனம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தங்கி இருக்கணும். 1ஆம் சங்கீதம் அப்படி தான் தானே சொல்லுது இல்லைங்களா? என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, அதாவது சிலர் பிரியமாக இருந்ததை விட்டுட்டு இரவு பகலுக்கும் போயிடுவாங்க. முதல்ல பிரியமாக இருந்தால் தான்
அதில் பிரியம் இருக்கணும். வாசிக்கிறது ஏதோ கடமைக்காக வாசிக்கிறது இல்லை, அது கட்டாயத்துக்காக வாசிக்கிறது இல்லை. அவருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து இரவும் போல தியானமாக இருக்கும் மனுஷன் பாய்க்கவன். அப்புறம் அவனை பற்றி என்ன உயர்வாக சொல்கிறாரு இல்லை, அதில் இலையுறாக இருக்கிற மரத்தை போல அவன் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் கடவுளுடைய வசனம் இல்லைன்னா நேரத்தையும் அதை சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்ப காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது அங்கே திருநெல்வேலி டயசிஸில் பாலியர்னேஷன் அப்படின்னு போடுவாங்க. பாலியர்னேஷன் சின்ன பிள்ளைகள் வாசிக்கிறதுக்கு. அதில் காலையில் ஒரு பகுதி இருக்கும், அதில் மத்தியில் தங்க வசனம் இருக்கும், ஒரு வசனம் தங்க வசனம், அதை மனப்பாடம் பண்ணணும். அப்புறம் இந்த பக்கம் மாலை தியானம் இருக்கும். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி படிப்பேன். அது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை வாசித்து அந்த மனப்பாட வசனத்தை சொன்னால் தான் எங்கள் அம்மா காலையில் கஞ்சி தருவாங்க. அப்படியெல்லாம் வளர்ந்த ஆள் தான். ஆனால் காலப்போக்கில் கர்த்தருடைய வசனத்தில் பேர் இருக்கிற வாஞ்சை குறைஞ்சி சென்னைக்கு வந்த பிறகு தினந்தோறும் சொல்லியிருக்கேன், ராத்திரி சினிமா தியேட்டரில் இருப்பேன். ஊரில் இருந்த ஒரு நாளும் பத்திரிக்கை படிக்க விட மாட்டாங்க, நியூஸ் பேப்பர் படிக்க விட மாட்டாங்க, கெட்டு போன நடைமுறையில். அதாவது நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிற காரியம் அது ஒரு விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவனுடைய வசனம். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போது அந்த பாலினேஷன்லாம் வர்றதில்ல. அதனால் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பைபிள் படிக்கிறது நிறைய திட்டங்கள்லாம் இருக்குல்ல. பைபிள் சொசைட்டிலேருந்து அவங்க ஒன்று போடுறாங்க, இன்னும் பல விதமாக. ஆர் ஸ்டான்லி அவர் ஒன்று போடுறாரு, ஒரு ஆண்டுக்கு பைபிள் முழுவதும் படிச்சிடுற மாதிரி திட்டம். அது இந்த அவர் டெய்லி பிரெட்னு வருது பார்த்தீங்களா, அதை தான் இந்த வருஷம் வர 24வது வருஷம் வர பல வருஷங்கள் அதை படித்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் பைபிள் படிக்கிறத கடைபிடிச்சிட்டு வந்தேன். இப்போது இந்த 24வது வருஷம் டிசம்பர் மாதத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட் அந்த அதில் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தவர் ரெவரன்ஸ் ஜாய்சன், ஸ்டீஃபன் ஜாய்சன் அவர் பேர். அவர் நான் பிஷப் பிரசிடண்டாக இருக்கும்போது ஆஃபீஸுக்கு ஒரு வாரம் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். அதனால் அவருடைய மகனுடைய கல்யாணத்தில் ரிசப்ஷன், கல்யாணம் கோவாவில் நடந்தது. நீங்கள் ரிசப்ஷனுக்கு நீங்கள் தான் வரணும்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் எஃப்எம்பியில் ஜெனரல் செக்ரட்டரி, எல்லா டைஸும் இந்தியாவில் சிஎன்ஐ சிஎஸ்ஐ எல்லா பிஷப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், என்னையே கூப்பிட்றீங்களையா, நாங்கள் பெங்களூர்லேருந்து வர வேண்டிய இல்லையா, நீங்கள் தான் வரணுன்னாரு. போனேன். அந்த ரிசப்ஷனில் ஆனோட செய்தியை கொடுத்துட்டு மணமக்களை வாழ்த்துட்டு கீழே இறங்கும்போது அவர் அங்கே நின்று எல்லாருக்கும் அந்த தினசரி வேத வாசிப்பு புஸ்தகம், என் மாணவர் தான் வீராசாமி ஞாபகம் அவங்களுக்கு, வீராசாமி அவர் வேதாவும் நண்பன் ஒன்று நடத்துகிறாரு. அவர் தினசரி வேத புஸ்தகம் அது ஒவ்வொரு நாளும் 3 தடவை வாசிக்கிறது போட்டு, காலையில் ஒன்று வாசிக்கணும், மத்தியானம் ஒன்று வாசிக்கணும், ராத்திரி. அது எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்தாங்க, இறங்க கொடுத்தாங்க. அதனால் அதை வாங்கிட்டு வந்த பிறகு இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். காலையில் ஒரு தரம் வாசிக்கிறது, மத்தியானம் ஒரு தரம் வாசிக்கிறது, ராத்திரி ஒரு தரம் வாசிக்கிறது. ஆனால் ஒரு ஆண்டில் பைபிள் முழுவதும் படித்து முடிச்சிடுறோம். நான் நேற்று ராத்திரி சொன்னது போல் ஒவ்வொரு தரம் படிக்கும்போதும் புது காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், ஆலோசனை தருகிறார். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிறதுக்கு புது விசுவாசிகளுக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்குது. கிறிஸ்துவ வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும். இதுவும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஊர்லலாம், அதாவது பைபிள் கொண்டு போகணும், அப்புறம் ஒரு கீர்த்தனை பாட்டு கொண்டு போகணும் புஸ்தகம், ஞான பாட்டு தனியாக இருக்கும், அப்புறம் சுவிசேஷ பாடல் 3 பாட்டு புஸ்தகம் தூக்கி தோளில் வச்சுட்டு போங்க. நாங்கள் பைபிள் எல்லாம் சேர்த்து சங்கீதங்கள் ஞான பாட்டு கீர்த்தனையினால் ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி எல்லாம் செய்யுங்கன்னு அதில் சங்கீதம் கீர்த்தனை ஞான பாட்டு 118ஆம் சங்கீதம் 15வது வசனம் என்ன சொல்லுது? சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு? 118:15 நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வீட்டில் இந்த பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறது இருக்கணும். விசுவாசிகள் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு எவ்வளோ பாடல்கள் இருக்குது, ஆறுதலான பாடல்கள் இருக்குது இல்லைங்களா? எல்லா பாடல்களும் பாடி
ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி வாழும் வசனத்தை வாசிக்கணும், பாட்டு படிக்கணும். நான் 2வது வருஷம் செமினரி மாணவனாக இருக்கும்போது கிறிஸ்மஸ் லீவு எங்கள் ஊருக்கு போயிட்டேன். அப்போது செமினரியில் தங்கக்கூடாது. அதாவது அப்போ 28 ரூபா தான், 22 ரூபா 30 ரூபா ஸ்டைபெண்டு, மாதம் 30 ரூபா ஸ்டைபெண்டு. டிசம்பர் 15 லீவ் ஆயிரும், அடுத்த 15 நாள். அதில் அந்த 30 ரூபாயில் 15 ரூபா சாப்பாட்டு செலவழிச்சிடும், 15 ரூபா நாங்கள் எடுத்துக்குவோம். சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு அப்போ 14 ரூபா 50 பைசா தான். அதை டிக்கெட் வாங்கிட்டு வரும். அது கிறிஸ்மஸ் டைமு. எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் அது ஒரு சின்ன நடப்பாதை தான். அது அடுத்த ஊர், அது வேறு பேர், எங்கள் ஊருக்கு வேறு பேர். அங்கே எல்லோரும் இந்துக்கள், எங்கள் ஊரில் எல்லோரும் கிறிஸ்தவங்க. இப்போ காலரா வந்துச்சு. இது 1965 ஆண்டில் காலரா வந்துச்சு. பக்கத்து ஊரில் டப்புன்னு ஆள் செத்துக்கிட்டே இருக்காங்க, மரித்து கொண்டே இருக்கிறார். என் கூட படித்தவன் ஊரில் என் கூட படித்தவன் அவங்க அண்ணனை போய் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு வந்து செத்துட்டான். அந்த அளவு கொடூரமாக காலரா. நான் செமினரி மாணவனாக இருக்கேன் பாருங்கள், அறிந்தவனாக இருக்கிறேன்னு. அதனால் அது கிறிஸ்மஸுக்கு வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுது. எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா வீட்டுக்காரையும் ஆலயத்துக்கு வர கூப்பிட்டேன். எல்லாரையும் கோயிலுக்கு வாங்க. கோயிலுக்கு வெளியெல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம ஊருக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் இந்த காலரா ஊரில் ஒருவர் கூட சாகக்கூடாது. ஜெபம் எல்லாம் சேர்ந்து ஊருக்கு வெளியே இருக்க கோயிலுக்கு வெளியெல்லாம் வயசானவங்க எல்லாம் தாத்தா பாட்டி மாதிரி எல்லாம் விட்டாங்க. ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு பாரத்தை கொடுத்தார் ஜெபம் பண்ணும்போது. ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும், புது வருஷத்தையும் நல்லா உமக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி, அது நான் போன நாள்லேருந்து ஒரு 18ஆம் தேதியிலிருந்து ஜெபம் பண்ணுறோம். அங்கே பக்கத்தில் செத்துக்கிட்டே இருக்காங்க. எங்கள் ஊருக்குள்ளே ஆண்டோட கிருபையினால் அந்த காலரால் ஒருத்தர் கூட சாவலை. அப்புறம் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதியோ நினைக்கிறேன், நான் ஊரில் இருந்து எல்லாருக்கும் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். எதனால? கோயிலில் கூடி ஜெபம் பண்ணதுனால. அதனால் நீங்கள் இன்னையிலிருந்து உங்கள் வீட்லேயும் பாட்டு பாடி குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், குடும்ப ஜெபம் வீட்டில். பல ஆண்டுகள் அதை செய்தார்கள். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. ஆனால் பல ஆண்டுகள் எல்லா வீட்லேயும் நீங்கள் காலையில் தெருவில் நடந்து போனீங்கன்னா பாட்டு பாடுற சத்தம் கேட்கும். குடும்ப ஜெபம். பக்தன் என்ன சொன்னால், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. வேத வசனம் வாசிக்கணும், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கணும், அது குடும்ப வாழ்க்கையிலேயும் அது இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே அந்த 5வது குறிப்பாக நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் ஒருவருக்கு புத்தி சொல்லி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். 6வது கொலோசியர் 3:18 22 வரை அங்கே ஒரு புதிய குடும்பம் பற்றி சொல்லப்படுது. நியூ ஃபேமிலி லைஃப். குடும்பத்தில் ஒரு மாற்றம். என்ன சொல்கிறாரு? மனைவிகளே, 18 கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்புறம் பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகும்படி அவர்களுக்கு கோபம் ஊட்டாது. குடும்ப வாழ்க்கை எப்படியெல்லாம் என்ன மாதிரி ஆலோசனை வருது பாருங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அப்பா, அம்மா, புருஷன், மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள் எல்லாரையும் பற்றி சொல்லப்படுது. தான் ஒரு புது குடும்பம். நான் நேற்றே சொன்னேன் இல்லைங்களா, தோட்டக்காரனையும் பிரின்சிபலையும் ஒன்றா உட்கார வச்சு பண்ணுறாங்க இல்லை.
எதையும் மனுஷர்கள் பார்க்கறதுனால நம்ம செய்கிறோம் அப்படி இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறார். எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல புருஷனுக்கு கீழ்ப்படியணும். புருஷர்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறணும். எபேசியர் 5வது அதிகாரத்தில் அது ரொம்ப விளக்கமாக அங்கே பவுல் சொல்லுகிறார். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாது. பிள்ளைகள் தப்பு செஞ்சாலும் அது கோபம் மூட்டாத அளவுக்கு இல்லை, அவங்க ஐயோ இந்த வீட்டை விட்டு ஓடிடணும் போலுக்குன்னு அந்த அளவுக்கு பிள்ளைகளை நடத்தாதபடிக்கு. இப்போ எத்தனை பேர் பத்திரிக்கையிலலாம் படித்தாங்க, அப்பா அம்மா திட்டாங்கன்னு சொல்லி போய் ட்ரெயின் பண்ண விழுந்துடுறாங்க, என்னென்ன பண்ணிடுறாங்கல்ல. அந்த மாதிரியெல்லாம் போயிடக்கூடாது. பிள்ளைகளை கொஞ்சம் ஞானமாக தான் நடத்தணும். கோபமூட்டாதிருங்கள். அப்புறம் வேலைக்காரரை நீங்கள் எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன் அது குடும்பத்தில் வீட்டில் எப்படி இருக்கணும்? அது மனுஷருக்கு பிரியமாக விரும்புகிறதாக பார்வைக்கு ஒழிஞ்சோம். அதாவது பார்க்கும்போது வேலை செய்கிறது, அப்புறம் பார்க்காத நேரத்தில் செய்கிறது இல்லை, அப்படி இல்லை. தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கை. நான் செமினரில் டீச் பண்ணும்போது மாணவர்களுக்கு சொல்கிறது, அந்த காலத்தில் ஐயா இருந்தாங்கன்னு எனக்கு தெரில, அந்த காலத்திலே எனக்கு சொன்ன காரியங்கள். அதாவது நீங்கள் திருமணம் செய்யும்போதே ரொம்ப கவனமாக திருமணம் செய்யணும். சரிங்களா? மாணவர்களுக்கு சொல்கிறது, நீ ஊழியக்காரன், நீ உனக்கு கெட்ட போகிற, நீ திருமணம் செய்ய போகிற மனைவியை பற்றி நல்லா விசாரித்து அறிஞ்சு உன்னோட ஊழியத்துக்கு உதவி செய்வாங்களா அதை பார்த்து என்ன செய்யணும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது, ஓனா வேலிக்கு இழுக்கும், தவளை தண்ணிக்கு இழுக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓனான்னு அது வேலிக்கெல்லாம் தான் போகும். தவளை எங்கே போகும்? ஓனானையும் தவளையும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? இப்படியே சொல்லுவேன். நீ உங்களுடைய துணையாளர்களை பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் புருஷனை தெரிஞ்செடுக்கிறதாலும் சரி, புருஷன் மனைவியை தெரிந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஐக்கியத்தில் வரணும். ஒரே ரொம்ப வேடிக்கையாக இருக்குல்ல சொல்கிறது. அதுக்கப்புறம் அது குடும்பமாக இருக்காதுங்க, ஊழியமே பாதிக்கப்பட்டுரும். அப்படி சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன், கடந்து வந்திருக்கிறேன். அதனால தான் அவ்வளோ தைரியமாக நான் சொல்லுகிறேன். அப்புறம் சொல்லுவேன், நீங்கள் டவுரி வாங்கக்கூடாது. மாணவர்களே, நீங்கள் உங்கள் ஒய்ஃபு வீட்டில் இருந்து கட்டில் தரணும், பீரோ தரணும், இல்லை அதில் இருக்குல்ல, வரதட்சணை வாங்கக்கூடாது. நீங்கள் ஒருவரும் வாங்கக்கூடாது அப்படின்னு திட்டமாக சொல்லுவேன். ஏன்டா அதை பற்றி கேள்வி கேட்டவங்களாம் இருக்காங்க, என்னையா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நீ உனக்கு உன் மனைவி வீட்டிலேருந்து வர்ற கட்டிலில் படுக்கணுன்னா நீ கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆரம்பத்தில் உனக்கு அவங்க மண் வாங்காத, நீ பாய் விரித்து தரையில் படு. ஆண்டவர் அதுக்கப்புறம் உன்னை ஊழியத்தில் நடத்தும் போது நீ கட்டில் வாங்கிக்க. ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். கன்னியாகுமரியிலேருந்து யாரும் இருக்கிறீங்களோன்னு தெரில, நான் படிக்கிற காலத்தில் சொல்லுவாங்க, கன்னியாகுமரியில் அங்கே படித்து அங்கேருந்து வர்றவங்க பாஸ்டரானாக ரொம்ப டவுரி கொடுப்பாங்க கன்னியாகுமரியில். ஏன்னாக்க பிள்ளைய நல்லா வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்காக படிக்க வர்றவங்கன்னு இருந்தது கன்னியாகுமரியிலேருந்து. நல்ல வரதட்சணை கிடைக்கும், டவுரி கிடைக்கும்ங்கிறது. அதன் பிறகு அப்படியெல்லாம் படித்து போனவர்கள் சில மாணவர்கள், ஐயா அவங்க ஆலோசனையை கேட்டு நான் டவுரி வாங்கலை, நான் தரையில் தான் படுத்தேன், பாய் விரித்து தான் படுத்தேன், வீட்டில் அதெல்லாம் கொண்டு வரல. அதுக்கப்புறம் அதோடு தொடர்ந்து சொல்லுவேன், அதாவது நீங்கள் டவுரி வாங்குறீங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு தவிர 2 பெண் பிள்ளைகளோ 3 பிள்ளைகள் இருந்தால் அவ்வளோதான். அவங்க அப்பா என்ன பண்ணுவார், இல்லை எப்பா நீ உன் மனைவியிட்டேருந்து டவுரி வாங்கி நீ வாழ்றிய, அவர் அந்த வாங்கின கடன், அந்த டவுரி கொடுக்கறதுக்கு வாங்கின கடனை கொடுக்கறது எப்படி கொடுக்குறதுன்னு அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். பரவாயில்லையா? நான் அடுத்தவங்களுக்கு வேறு பண்ணணுமா? அது ஒரு வாழ்க்கையாக இருக்குமா அவருக்கு? நீ கட்டியிருக்கிற ஒரு மனைவி அவள் எதை நினச்சிட்ருப்பா, எங்கள் அப்பா அம்மா இன்னும் கடனில் இருக்காங்களே, அது எப்போ என்ன குடும்ப வாழ்க்கை இருக்கும்?
நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்களே. புருஷனே தான் வந்து நினச்சிட்டு இருப்பாங்களே, அப்பா அம்மா என்ன எவ்வளோ கடனில் இருக்காங்க, கஷ்டத்தை எப்போ தீரும், உன் குடும்ப வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும், எப்படி இருக்கும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இவைகளெல்லாம் கிறிஸ்தவர்களாக நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். அதை கிறிஸ்தவர்களுக்கு முதல்லையே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவருக்கு அன்பு கூறுங்கள், ஒருவருக்கு அதாவது இந்த மாதிரி கடன் தொல்லை கஷ்டத்தெல்லாம் மற்றவர்களுக்கு கடன் தொல்லையை வைத்து நாம் வாழக்கூடாது. அதில் குறிப்பாக ஊழியர்கள், நிச்சயமாக ஊழியர்கள் மற்றவர்களுக்கு பாரமாய் ஒருபோதும் ஒரு நாளும் இருக்கவே கூடாது. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், எஜமான்கள், வேலைக்காரர்கள் இவர்கள் எல்லாரும் உறவு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு 5 லட்சம் கடன் வாங்கி மகளை கட்டி கொடுத்தவர் அந்த 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 மனைவி என்னைக்கு சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவருடைய உள்ளத்துக்கு உள்ளது வேதனை இருந்துகிட்டே இருக்கும். இதில் நம்ம எல்லாரும் முன்மாதிரிகளாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். 7வதும் கடைசியுமாக ஒரு புதிய அர்ப்பணிப்பு, a new commitment, நியூ சரண்டர். கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 1வது வசனம் வரை. கொலோசியர் 3:23 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய். ஜவுரி வாங்க கூடலாம் இவ்வளோலாம் சொன்னார். அவர் எவ்வளோ வாங்கினாரோ என்னை பற்றி நினைச்சுவீங்களா? அதை நான் சொல்ல முடியாது. ஒன்றுமே வாங்கலை. என் பிள்ளைகளுக்கு 3 பேருக்கு கல்யாணம் பண்ணோம். முதல் மகனுக்கு மட்டும் அது ஏதோ ஜெபம் பண்ணி ஒழுங்கு செய்ய போகும்போது அவங்க ஒரு தட்டில் அப்போ ஒரு 50,000 ரூபா அவங்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். மற்ற 2க்கும் 1 பைசா வாங்கினது இல்லை, ஒன்றும் இல்லை. நானும் ஏதோ 5 பைசா கூட வாங்கி கல்யாணம் பண்ணல. அதனால் அதை அனுபவத்திலிருந்து தான் சொல்கிறேனே தவிர வெறும் போதனையாக மட்டுமல்ல, மற்றும் நான் சொல்லவில்லை. இப்போ புதிய அர்ப்பணிப்பு, நியூ கமிட்மெண்ட். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து 4:1 வேலைக்காரருக்கும் நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இந்த புது அர்ப்பணிப்பு என்னத்தை கொண்டு வருகிறது என்றால், நாம் என்ன செய்யணுமா, எதையும் மனுஷர்களுக்கென்று செய்யக்கூடாது. மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக எதையுமே செய்யக்கூடாது. அவர் only one desire must be always please God. கடவுளை பிரியப்படுத்துவங்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். மனுஷன் நம்மளை புகழே இல்லவே இல்லை. கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் பவுலடியார் கலாத்து சபைக்கு எழுதுகிறார், நான் யாரை பிரியப்படுத்த நாடுகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த நான் நாடுகிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. இந்த ஊழியக்காரன் மட்டுமல்ல, அவர் சபைக்கு தான் எழுதுகிறார் இல்லைங்களா? சபை மக்களுக்கு தான் எழுதுகிறார். அதனால் நாம் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணுமா. அது கர்த்தருக்கென்று ஹோல் ஹார்ட்டட்லி, முழு மனதோடு கூட சந்தோஷமாக நாம் செய்ய வேண்டும். அதுக்கென்று அதுக்கெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பு தேவை இருக்குது. அதை நான் அர்ப்பணிப்புன்னு சொல்கிறேன். ஒரு கமிட்மெண்ட், கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். அதில் பட்சபாதமே இல்லை. அதனால் அது ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. சரிங்களா? நம்ம அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து அவனவனுக்கு கிரியையின்படி செய்யும் பலன் என்னோட கூட வருகிறதுன்றார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அவனவனுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன்
வருகிறது. பிரசங்கியில் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனமும் அப்படி தான் சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் அவரவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுக்குரிய பலன் கிடைக்கும். 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரத்திலேயும் ஊழியக்காரன் அவன் என்ன செய்கிறானோ, என்ன தவிச்சு வீட்டை கட்டுறானோ அதுக்கு தக்கபடி தான் அது பலன் கிடைக்கும்ன்றதெல்லாம் சொல்கிறாரு. அதனால் நாம் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு புது அர்ப்பணிப்போடு கூட, நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தை ஒரு புது அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லாததுனால எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் விட்டு நாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்புறம் எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான். நம்ம வீட்டு தலைவராக இருந்தாலும் நம்மளோட எல்லாம் டாமினேஷன் நம்ம தான் நினைக்கிறோம். நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கும் மேலே ஒரு எஜமான் இருக்கார். அதனால் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். நான் என்னை பொறுத்தவரை அது எப்படி இருக்குன்னா, வி மஸ்ட் நாட் எக்ஸ்ப்ளாய்ட் அவர் சர்வன்ஸுக்கு உள்ள கூலியை என்ன செய்யணும், கரெக்டாக கொடுத்துடணும். அநேகர் அப்படி செய்கிறது இல்லைல்ல. ஒரு நாள் லீவு போட்டாக்கா பணத்தை கட் பண்ணுறவங்களாம் இருக்கீங்களா? ஒரு நாள் வேலைக்காரங்க லீவு போட்டால் சம்பளத்தை குறைக்கிறது. வேலைக்காரருக்கும் நீதியும் நியாயமும் செய்ய வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய போதனையாக நமக்கு இருக்கிறது. ஆகையால் வேலைக்காரருக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது சரியான கூலி சரியான நேரத்தில். சிலர் வேலைக்காரங்களை உயிரை வாங்கிடுவாங்கல்ல, உயிரை வாங்கி புழிஞ்சி எடுத்துருவாங்க. அப்படித்தானே? புழிஞ்சி எடுத்துருவாங்க. அப்படி இல்லை, நமக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறாருங்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதுமே காணப்பட வேண்டும். அதனால் விரைவாக அந்த 7 புதிய லட்சணங்களையும் குணாதிசயங்களையும் பார்த்துடலாமா? முதலாவது என்ன? புதிய ஆசை. 2வது புதிய சிந்தை. 3வது புதிய உறவு. 4வது புதிய வாழ்க்கை முறை. 5வது புதிய அணுகுமுறை. 6வது புதிய குடும்பம். கடைசியாக ஒரு புதிய அர்ப்பணி. எல்லாம் ஆண்டவரிடத்திலே தான் வருகிறது. அதனாலே ஆண்டவருக்கு புறம்பாக நான் என்று நினைக்கிற ஒரு காரியமும் இல்லாதபடிக்கு தாழ்மையுள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, நீதி செய்கிறவர்களாக, நியாயம் செய்கிறவர்களாக, கரங்கள் சுத்தமானதாக, இருதயம் சுத்தமானதாக இருக்கும்போது நாமும் சரி, நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளும் சரி, அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் கடைசியில் நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லக்கூடிய அந்த சத்தத்துக்கு நாம் பாத்திரவான்களாக இருப்போம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஆமென்.